ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேங்க. இதுவும் நம்ம உடல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நான் பேச வந்திருக்கிறேன். ஏன்னா நாம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம நாடும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நாடு ஆரோக்கியமாக இருந்தால் இந்த உலகமே ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதனால் இது ஒரு சின்ன விழிப்புணர்வு தாங்க நான் கொடுக்க போகிறது. இப்போது இந்த பாம் ஆயில், நம்ம சமையலுக்கெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் பற்றி தான் இப்போ நான் பேச வரேன். பாம் ஆயில் இருக்குது இல்லைங்களா, பாமோலின் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆயில் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து தாங்க, அதனோட ஒரிஜின் வந்து சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. அங்கேருந்து தான் பாம் ஆயில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அப்படியே தொடர்ந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக பரவி அந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் நம்ம பாம் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேஷனில் வந்து பாம் ஆயில் கொடுக்கறது பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்த பாம் ஆயில் நம்ம எல்லாருமே வாங்குறோமா? இல்லைங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தாங்க அந்த பாம் ஆயில் வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன காரணம்? நம்ம ஏன் வாங்க மாட்டேங்கிறோம்? அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாங்களா. இப்போது எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே ஒரு உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத பொருளை வந்து பப்ளிக்கில் கொண்டு வந்து விற்க மாட்டாங்க. அது நிச்சயம்தான் இல்லைங்களா. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு அந்த பாம் ஆயில் கொடுக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் வாங்குறது இல்லை. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் அதை வாங்குறாங்க. ஆனால் இந்த பாம் ஆயிலுங்கிறது வந்து ஏன் நம்ம வாங்குறது இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்காமலே மற்றவங்க சொல்கிறாங்க அது நல்லதில்லை, ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறதாலேயே நம்மளை போல் நடுத்தர வர்க்கத்து மக்கள் வந்து அந்த பாம் ஆயிலை சுத்தமாகவே ஒதுக்கிடுறோம். அஃப்கோர்ஸ் அப்பர் மிடில் கிளாஸ் கேட்கவே வேண்டாம், அவங்க எல்லாம் வந்து ஹைஃபை தான் எல்லாமே, ஓகேங்களா. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அந்த பாம் ஆயிலை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். முழுமையாகவே 100% பாம் ஆயில் வந்து கெடுதல் அப்படிங்கிறது உண்மை அல்ல. பாதி 50%. அதாவது இந்த பாம் ஆயில் வந்து எடிபிள் ஆயில்னா சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க, நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ்னாக்கா வேறு விதமான சமையலுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்கள் செய்கிறதுக்கும் இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இதுதாங்க குறிப்பிடத்தக்க வேண்டியது. அதாவது இந்த பாம் ஆயிலில் ஏன் வேணான்றாங்க மக்கள் அப்படின்னாக்கா, இதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கிறதால, கொழுப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த பாம் ஆயில் வந்து உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு பொதுவாகவே எல்லாருமே பரவலாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதை நம்ம பார்க்கலாம். அதை நான் சொன்னேன், இந்த 50% வந்து எடிபிள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எடிபிளை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு அதிகமாக இருக்கிறதால ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாம் ஆயிலில் விட்டமின் ஈன்றது ஒன்று இருக்குங்க. அஃப்கோர்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதால அது உடலுக்கு கெடுதல் தான். ஆனால் அதை நம்ம மாடரேட்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன தோசைக்கோ ஒரு குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன விஷயம் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் அதில் ஹெல்த் வைஸ் ஒன்றுமே ஆகாதுங்க. அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை கம்மியாக யூஸ் பண்ணணும், மினிமமாக யூஸ் பண்ணால் அது ஹெல்த் வைஸ் நல்லது தான். அதாவது இதில் வந்து விட்டமின் இ இருக்கிறதால கண்டிப்பாக உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பாம் ஆயிலில் வந்து ஆலிக் ஆசிட் அண்ட் லினோலிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு சத்து இருக்கிறதால இது வந்து பிரெயினுக்கு, அதாவது மூளை சம்மந்தப்பட்ட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரெயின் காக்னிட்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் பவர் என்ன இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா, அதாவது லேர்னிங் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் அண்ட் மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தானுங்களே. இந்த பாம் ஆயிலில் விட்டமின் இ இருக்குது. இதை வந்து இதில் லினோலிக் ஆசிட் அண்ட் ஆலிக் ஆசிட் இருக்கிறதால பிரெயின் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சமாக யூஸ் பண்ணனா பிரச்சனை இல்லை, ஹார்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது மினிமம் லெவலில் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பாம் ஆயிலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஆலிக் ஆசிட் அண்ட் லினோலிக் ஆசிட் இருக்குது, அதுக்கப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டும்தான் நம்ம மினிமம் லெவலில் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பேட் லெவல் கொலஸ்ட்ரால் ரைஸ் பண்ணுறதால இதை மினிமமாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
மற்றபடி இது வந்து 50% நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் ஒட்டுமொத்தமாகவே இந்த பாம் ஆயில் வேணாம் நம்ம சொல்கிறாங்க ஜென்ரலாக மக்கள்னா, அதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகிடும். கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆனாக்கா நமக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரும், அதாவது ஹார்ட்டுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே பாம் ஆயிலை வந்து ஒதுக்கிடுறாங்க. அது கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. 50% யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் 50% பெனிஃபிட் இருக்குது நம்ம ஹெல்த் வைஸ். அதனால நம்ம கண்டிப்பாக அது யூஸ் பண்ணலாம். இன்னும் கேட்டால் இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மினிமம் லெவலில் நம்ம யூஸ் பண்ணாக்கா ஹார்ட்டுக்கு கூட ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இது உண்மையாக இது ரிசர்ச்சில் இருக்கிறதால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாம் ஆயிலை வந்து ஒட்டுமொத்தமாகவே நம்ம எல்லாருமே ஒதுக்கிடக்கூடாது. 50% நல்லது. இது வந்து எடிபிள் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. நான் எடிபிளாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாம் ஆயிலை நான் எடிபிளாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது சோப்பு, பர்ஃப்யூம், அப்புறமா காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எடிபிள் ப்ராசஸ்க்கு 50% யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் பாருங்கள், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் லெவலுக்கு இந்த பாம் ஆயிலை யூஸ் பண்ணலாம். மொத்தமாகவே ஒதுக்கிடக்கூடாது பாம் ஆயிலை. இதுதான் இந்த பாம் ஆயிலை பற்றி நான் சொல்ல வந்தது. இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து பாம் ஆயிலை வந்து பப்ளிக்கில் விற்குங்களா, கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் நான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் பாம் ஆயில் யூஸ் பண்ணணும் கிடையாதுங்க, நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஹெல்த் வைஸும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் வைஸ் மொத்தமாகவே நல்லது சொல்ல முடியாது. அது மினிமம் லெவலில் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஹெல்த் வைஸ் நல்லது. எதுவுமே அளவோடு சாப்பிட்றது தான் கரெக்டாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அளவுக்கு மீறி எந்த எண்ணெய் பொருளுமே சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த பாம் ஆயிலையும் நம்ம அளவோட யூஸ் பண்ண கற்றுக்கலாங்க. ஒட்டுமொத்தமாகவே ஒதுக்கி விட வேண்டாம். இதுதான் இந்த பாம் ஆயிலை பற்றி நான் சொல்ல வந்தது. நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து பாம் ஆயிலை பற்றி இருக்குது. அதாவது சுத்தமாகவே பாம் ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு தவறான கருத்து இருக்குது. அந்த கருத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் வந்தேன். பாம் ஆயிலை யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப மினிமம் லெவலில் நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. அதனால் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் பாம் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற தவறான கருத்தை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துடலாம். இதுதாங்க பாம் ஆயில் பற்றி சொல்ல வந்தது. அடுத்தது நான் முக்கியமானது சொல்ல வந்தது, இந்த சமையலுக்கு வந்து பல பேர் பலவிதமான எண்ணெய்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சில பேர் வந்து செக்கில் ஆட்டுற கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிராண்டட் ஆயில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்ணெய் தாங்களே, ஆயில் தாங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மாற்றி ஒரு ரொட்டேஷனில் ஒரே ஆயிலே எப்போவுமே சமையலுக்கு பிராண்டடாகவே யூஸ் பண்ணாமல் ரொட்டேஷனில் மாற்றி ஆயிலை யூஸ் பண்ணலாம். மாற்றினா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ நம்ம செக்கில் மரச்செக்கில் ஆட்டுற கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதம் மரச்செக்கு, அடுத்த மாதம் ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கு அடுத்த மாதம் சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கு அடுத்த மாதம் வேறு பிராண்டட் ஆயில். ஸோ அதுக்கு அடுத்த மாதம் நல்ல எண்ணெய், அதாவது எள்ளுலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா அந்த எண்ணெய். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் மாற்றி ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சமையலுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் இருக்கும். இப்போ ரொட்டேஷனில் எல்லா எண்ணெய்களையும் நம்ம மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு விட்டமின்ஸு, ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதை வந்து நம்ம ரொட்டேஷனில் எண்ணெய்களை மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா எல்லா சத்தான இதுவும் நமக்கு உணவில் கிடைக்கும், பேலன்ஸ்டாக கிடைக்கும். எல்லா விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் நமக்கு பேலன்ஸ்டாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து எல்லா எண்ணெய்களையும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். மாற்றி அதாவது எல்லா எண்ணெயிலும் நம்ம சமையலுக்கு சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். இப்படி ஏற்றுக்கும் போது என்ன, இது இன்னொரு விஷயத்தில் பாருங்கள், இப்படி ரொட்டேஷனில் எண்ணெய்களை சமையலுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா அது வந்து உணவில் வந்து ரொம்ப சுவை கொடுக்கும், நல்ல ஒரு வாசம், சுவை. அது மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும். எல்லா விதமான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிது இல்லைங்களா, அதை வந்து கண்டிப்பாக பேலன்ஸ்டாக வச்சுக்கும். இப்போ கடலை எண்ணெய் எடுத்திங்கன்னா அதில் ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்கும், முக்கியமான விட்டமின்ஸ் இருக்கும். ஒரு எள்ளு எடுத்துக்கோங்க, நல்ல எண்ணெய் எள்ளுலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு நியூட்ரியன்ஸு, விட்டமின்ஸு, முக்கியமான விட்டமின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு பலவிதமான எண்ணெயிலும் ஒரு சில சத்தான விட்டமின்ஸ் இருக்கும். இதை நம்ம சுழற்சியில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸு நமக்கு டயட்டில் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய டயட் வந்து ரொம்ப
ஹெல்த்தியான டயட்டாக இருக்கும், பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எண்ணெயை வந்து ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுங்க. எல்லா விதமான எண்ணெய்களையும் நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். அவ்வளோ ஹெல்த்தியான எண்ணெய்ங்க அது. ஒரு குறிப்பிட்ட மாநிலம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுமே அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுழற்சியில் நம்ம எல்லா எண்ணெய்களையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சமையலுக்கு. உணவும் சுவையாக இருக்கும், நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த தான் காரணம், மெயின் காரணம். அதனால் கரெக்டாக 2 விஷயம் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கேன். பாம் ஆயிலை மொத்தமாகவே ஒதுக்கிடாதீங்க. மினிமமாக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயும் நல்ல சத்து இருக்குது. சொன்னேன் இல்லைங்களா, சில விஷயங்கள் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமானது இருக்குது. அதே போல் மற்ற எண்ணெய்களையும் ரொட்டேஷனில் நம்ம கொண்டு வரலாம். ரொட்டேஷனில் பயன்படுத்தி சமைச்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.